மேஸ்திரி கீழே இருங்க. பாத்தியா என்னுடைய மாளிகை ஏன் என்ன ஆமாம்மா இல்ல அதனாலதான் இறக்கி கிடக்க இந்த நாட்டுக்கு அமைச்சர் நான் தான். என்ன கேடு செய்ய இன்னும் ஓடும் 2000 ரூபாய் வேணும். 400 ரூபாய் கூட 2 வாரம் கொடுத்து தரேன். ஒரு வேலையா 2 வேலையா பாடிஸ் என்ன யாரு உட்காரணும் என்னன்னு கூப்பிட்டா பாடிஸ் என்ன மரியாதை தெரியுது யார உட்காரணும் நான் தான் நீ உட்காரணுமா இந்த நாட்டுக்கு அமைச்சர் நான் தானே பாடு நாடு ஏன் இருக்குதுடா ஓ நாடு உன் பேர்ல இருக்குது ஆமா 10 என் கையில இருக்குது சத்திரம் என் கையில இருக்குது என்ன பண்ணுவ வச்சுனியா என்ன பண்ணியா என்ன பண்ணுவ நான் வச்சுதான் சட்டம் என்ன அது உனக்கு சாப்பாடு பத்தி யாரு நீதான் போற நான் இல்லைன்னு சொல்லியே என்ன எவ்வளோ பையன் சாப்பாடு விஷம் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டு சார் 2 பேர் போன ஞாபகம் வச்சு இந்த இடத்துக்கு தான் பாவி ஒரு நாட்டு மன்னனை கொண்ட அதுவும் பொறுத்து நின்று இந்த நாட்டு மகாராணியை கொண்ட அதுவும் பொறுத்து நின்று யார் பேச்சு கட்டி என் பேச்சு கட்டி யாரு ஆனா தின்ற சோத்துல விஷத்தை ஊத்தி கலந்து கொடுத்துருன்னு சொன்ன பத்தியா இவன் 100க்கு துணிஞ்சுவா செஞ்சாலும் செய்வா கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். இந்த இடத்துக்கு தான் 2 பேர் கொண்ட ஆமா அம்மா 10 வெறுப்புல ஞாபகம் வச்சுக்கோ அம்மா பசி எடுக்குறம்மா வீட்டுல காதெல்லாம் அடைக்கிறது கண்ணெல்லாம் கிடைக்கிறது சின்ன வளவுல தெரு தெருவா சுத்திட்டு வரேன் இந்த ஏழை பிச்சைக்காரி கேள்விக்கு ஒரு சோறு பத்தி யாரும் போடுறது ஒரு வாய் சோறு நான் எங்க போவேன் என் பசி நாராயணா கோவிந்தா பாட்டி ஒண்ணு அலட்சியாயம் பசியாய் உடல் நெலிந்தேன் இங்கு ருசியாய முதலிப்பாய் நாராயணா நான் பசியால் பிற பசியால் கொடும் பசியால் உடல் நெலிந்தேன் இங்கு ருசிக்கே முதலிப்பாய் கண்கள் இருந்து காலையும் என்ன நோக்கி தானே வருது அந்த பாட்டி இந்த மாளிகைக்கு சென்றால் இந்த ஏழை கிழவிக்கு யாராவது ஒரு வாய் சோறு போடுவாங்க. பாட்டி பாட்டியா பாட்டி யாரடாடி நான் தான் உன் பேரன் குரல் மட்டும் கேட்கின்றது உருவம் எங்கன்னு தெரியலையாப்பா எங்களுக்கு ஒரு வயசாகி போச்சு கூணு வளைஞ்சு போச்சு கொஞ்சம் நிமிந்து பாரு உட்கார தெரியுமா நல்லதா பார்க்கும்போது தெரியுதா புண்ணியவான் போல காட்சியளிக்கிறது 10 வீட்டு குடும்பத்தை வாழ வச்சும் போல தெரியும். 10 குடும்பத்தை கெட்டவன் தானே நானு இங்க வாழ வச்சுன்னு சொல்லுது. சரி பெருமை கொண்டா சேர்த்தா ஆமா பாட்டி பாட்டி வயசான காலத்துல உட்காந்து சாப்பிடலாம் இல்ல உட்காந்து சாப்பிடறதுக்கு நான் ஏன்டா ஓடேந்தி பிச்சை கேட்கிறேன். சரி உட்காந்துதான் சாப்பிட முடியல உனக்கு தட்ட பசங்க கூட இல்ல ஏன்டா கேட்கிறேன். ஏன் பாட்டி அழகா ஒரு புள்ள இருக்கான் அப்படின்னா ஆன மாதிரி ஒரு புள்ள இருக்கான் உட்காந்து சாப்பிடலாமே இங்க சாப்பிட முடியுது. அழகா இருக்கிற புள்ள 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு போய் மலை மேல உட்காந்துட்டான். ரொம்ப திமிரு பிடிச்சவன் ஆனமா இருக்கிற புள்ள ஆலமரத்தடியிலையும் அரச பட்சம் உட்காந்துட்டான். அவன் கோழிக்காரன் பேரும் பெத்த தாயை வந்துட்டான். சரி பத்த பிள்ளைங்க மதிக்கல
சோறு போடல. ஆமா. கட்டின கனவு கூட இல்ல. அது ஏன்டா கேட்கிறது? ஏன் பாட்டி? உலகத்திற்கெல்லாம் நாயன், உலகத்திற்கெல்லாம் தந்தையாக சரி. சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட என் கணவர் எல்லாருக்கும் படியிருக்கிறாரு, ஒரு வாய் சோறு போடுறாரு. கட்டின பொண்டாட்டியை நான் பார்த்துட்டேன். ஐயோ, அவரும் கை விட்டாரா? அதனாலதான் பிச்சை எடுக்கிறீங்களா? ஆமாப்பா. சரி சரி. புண்ணியம் போல காசு இருக்குது. ஆமா. இந்த கேள்விக்கு மனதில் ஏதாவது பிச்சை இருந்தா போடுறான். நானே வசதி இல்லாத இருக்கிறேன். சம்பாதிக்கிட்டு போற அவகிட்ட இந்த தேவடியா கிட்ட தான் கொடுக்குறேன். என்கிட்ட பாட்டி உங்களுக்கு பிச்சை போடணும். ஆமா. இருட்டா பரவாயில்ல. அரண்மனை இருக்கிற ஏன்டா யோசனை பண்ற? இல்ல பாட்டி, இந்த அரண்மனை சொல்லிட்டானே என்னடா? ஐயோ, எந்த இல்ல பாட்டி, யாரு? இந்த நாட்டு மகாராஜாவது. மகாராஜனா? ஆமா. அவர் பேர் என்ன? அவர் பேர் வந்து ஒரு பேர் நான் சொல்லலாமா பாட்டி? சொல்லலாம், சொல்லுடா. மனம் பாட்டி சொல்லலாம். அனகசேர மாமன் கேள்விப்பட்டேன். அவர்தானே? எப்படி பாட்டி செஞ்சா சொல்ற? எல்லாம் அறிந்தவன் தான். இருந்தாலும் வயசு பிச்சைக்காரன் நினைக்காத பிச்சைக்காரின்னு ஞானம் அறிந்த பிச்சைக்காரி. ஆமா பாட்டி, நீ சொன்ன மன்னர் உள்ளே வச்சுடா. போய் அவன் பிச்சைக்கிட்டமா? மன்னா, பாட்டி பாட்டி அவர் உள்ளதான் இருக்கிறாரு. அதான் போறேன். அரண்மனை உள்ள இல்ல, வேற எங்க? பூமி உள்ள. பூமிக்குள்ள என்ன பண்றாரு போய்? பூமிக்குள்ள என்ன பண்றாரா? அது ஏன் கேக்குற பாட்டி? இது பெரிய கதை பாட்டி. பெரிய கதையா? ஆமாமா, மன்னர் கதையா? உங்களுக்கு வயசாகி போச்சு, நீ இன்னும் பேச ஆமா, முடியாது. இது பண்ணா போடுகிறான். உட்கார் பாட்டி. என்ன பாட்டி இது? இதுனா? ஏண்டா சரி சரி, அப்புறமா வச்சுக்கலாம். நீ உட்கார் பாட்டி. காந்து கேட்கறோம் சொல்ல போறேடா. இந்த நாட்டுக்கு மகாராஜா ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, கனகசேர கனகசேகர மன்னர். ஆமாண்டா. அவர் ஏற்கனவே திருமணம் ஆகி போச்சு. காடகத்துக்கு போனாரு வேட்டையாடுறதுக்கு. சரி. அங்க ஒரு தாசியை வந்து காதலிச்சாரு. தாசி காதலிச்சாரு. ஆமா ஆமா. தாசினா? தாசின்னா தேவடியா. தேவடியான்னா? தேவடியான்னா விலங்கு. விலை மாதுனா? ஐயோ, ஆணையிட்டு போய் பெண்ணிட்ட கூட்டி கொடுக்குறது. ஆமா பாட்டி. இதுக்கு பேரா இத்தனை பட்டு பேரா? தாசி, விலைமாது, தேவடியார் என்று. ஆமா பாட்டி. ஓஹோ, கட்டிய கணவனை மறந்து திருமணம் செய்து கொள்ளாமல் கண்ட ஆடவரோடு இன்பத்தை ஒத்தடிப்பவள். அதுதான் பாட்டி. பரிவாய், வயசான பரிவாய். பாட்டி, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு பாட்டி. தெரியல. அதனால வெளியே சொல்ல வெளியே சொல்ல. நான் ஏன்டா சொல்றேன்? அதனால அந்த தாசி மேல ஆசை கொண்டார். தாசியின் மனைவி வீழ்ந்து விட்டான். உடனே நாட்டுக்கு எடுத்து வந்தார். டாக்டருக்கு அழைத்து வந்தான். நாட்டை எழுதி கொடுத்துட்டார். ஏன் எழுதி கொடுத்தான்? அதான் ஆசை. ஓ, ஆசையெல்லாம் எழுதி கொடுத்துட்டான். மன்னருக்கு மனைவி இல்லையா? ஏற்கனவே இருக்கிறாங்க. யார் அவங்க பேர் என்ன? அவங்க பேர் வந்து பாட்டி. கனகவல்லின்னு சொன்னாங்க. பாட்டி, நான் சொல்லறதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு சொல்லிடுறேன். கனகவல்லி தான் பாட்டி. கனகவல்லி. அவங்களுக்கு கனகவல்லி தன் மனைவி இருக்கே மாற்றான் வலையிலே வீழ்ந்து விட்டான் படுபாவை மன்னன் தாசியின் வலையிலே. ஆமா பாட்டி. அதனால மனைவி என்ன பண்ணா? மனைவி என்ன பண்ணாரா? உடனே இந்த தேவதைகளுக்கும் இந்த தாசின்னு சொன்னேன். ஆமா. அந்த தாசிக்கும் அந்த அம்மாவுக்கும் பெரிய தகராறு. என்ன தகராறு? இவங்க மாசமா இருக்கிறாங்க, இந்த நாட்டு மகாராணி. 10 ஆண்டு கால பிள்ளை பாக்கியம் முழுவாம இருக்காங்க அந்த மகாராணி. ஆமா ஆமா. சரி, இவளுக்கு எப்படி குழந்தை பிறந்தது? ஓஹோ. அப்படி இந்த தாசி சந்தேகத்தை வர வைத்து விட்டார். இந்த தாசி சீட்டு விடுறா. ஓஹோ, தாசியின் வலையில வீழ்ந்தவன் தாசியின் பேச்சை கேட்டு மனைவி சந்தேகித்தார். அந்த மன்னருக்கு மதிக்கட்ட மனம் வருது. இது தெரியாம எப்படி குழந்தை வந்தது, இவங்களுக்கு கூட தகராறு. உடனே இந்த தாசி என்ன பண்ணிட்டா, மன்னனை கொலை பண்ணிட்டா. ஐயோ, மன்னரை கொலை செய்தாளா? கொலை பண்ணிட்டா. நாடு தன் உரிமையாக மன்னரை கொண்டு விட்டார். பிறகு உடனே அவங்க வயிறுமா இருந்தாங்க. மகாராணி இவனை ஓடி போன சொல்லாம அந்த மகாராணி கொண்டுட்டா. நிறைய மாத கற்பிணி புள்ளத்தாச்சி பொம்பளை கொண்டாடா. ஐயோ, அப்புறம் அது ஒரு பத்தியா கருவேலங்காடு. கரிகாலங்காட்டு. அந்த கருவேலங்காட்டுல கட்டும் போய் படுக்க வச்சுட்டு இருக்கிற கட்டை முட்டையெல்லாம் போட்டு அவளை கொளுத்தி சாப்பிடாக்கிட்டான். ஐயோ, சொத்துக்காக ஆமா பாட்டி. மன்னரையும் கொலை செய்து விட்டால் நிறைய மாத புள்ளத்தாச்சி பொம்பளையும் பயமென்று பரவாயில்ல 2 உயிரை கொளுத்திட்டான். இதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி. எல்லாம் சொல்லிதான் கேள்விப்பட்டேன். ஆமா பாட்டி. ஏண்டா அது தேவடியான்னு சொன்னீங்க. அந்த தாசி ஒரு ஆம்பளை துணை இல்லாம செய்ய முடியாது. ஆமா பாட்டி. அவன் கண்டிப்பா ஒரு ஆம்பளை இருப்பான். அவன் யாரும் உனக்கு தெரியுமா? அவன் யாரும் இல்ல, நான் தான் பாட்டி. நான் தான் பாட்டி. தெரியுதா? இந்த அளவுக்கு கொண்டு போய் தெரியுதா? அந்த பெண்ணோடு துணை இருந்து ஒரு நாட்டை எழுதி நாட்டில் வாழ்ந்த மன்னரையும் குலத்தாட்சி போல் பார்க்காம நிறைவாத கற்பனை பண்ணி கொலை செய்து கொடுத்து பெருமையா நான் தான் சொல்றது. அறிவுக்கு அவனுக்கு ஏதா சொத்துக்காக கேவலம் ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளையை தீயிட்டு கொடுத்த படுவாதி. அறிவியல்
ஏன்னா நீ சாக வேண்டாம் எரிமாடு. பாட்டி என்ன ஒரு அடி கூட அடிச்சு அடிக்கட்டும். இந்த சொல்லாத என்ன கொல்லாத. உனக்காடா சொல்லு. மனப்பட்டி உனக்காட சொல் சொன்னவனுக்கு என்ன பண்ண சொல்ல சொன்னான்? நான் நல்லதாம்மா செய்ய இவர் கொலை பண்ணாத அப்படின்னு சொன்னா. அப்ப அந்த பெண்ணோடு துணை இருந்து பல ஆடவரை கொண்டு வந்து சொன்னிய கூட்டி கொடுக்குறது. ஆமா பாட்டி. அந்த வேலை நீங்க செய்தியா? நகத்துல அழுக்கப்படாத வேலை ரெண்டே வேலை. என்ன வேலை? ஒண்ணு கூட்டி கொடுக்குற வேலை, ஒண்ணு சாராயம் வைக்கிற வேலை. சரி சாராயம் வச்சா போலீஸ் பிடிச்சி முடுவாங்க சொல்லிட்டு நான் கூட்டி கொடுத்தேன். இனிமேல் நிலைமைக்கு வரும்னு யாருக்கு தெரியும் பாருங்க. கூடாது பாட்டி. கல்யாணம் ஆயிப்போச்சு பாட்டி. 3 பொண்ணு ஒரு பையன். 3 பொண்ணு ஒரு பையன். என்ன பண்றாங்க? 3 பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். 3 பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். பையன் மட்டும் இருக்கிறான். பையன் என்ன பண்றான்? ஸ்ரீபெரும்புதூர்ல கார் கம்பெனில வேலை செய்யறான். ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு கார் கம்பெனில வேலை செய்யறான். ஆமா பாட்டி. சரி. அப்படி என்றால் ஏன் அவனுக்கு கூத்தாடாசனம் தானே? என் பையன் சொல்லிட்டான். என்ன சொன்னான்? என் பாட்டன் இருக்கிறாரு என் தாத்தா, அவரு சேர்த்தா அவரு 8வது தலைமுறை, நீ செத்தினா 9வது தலைமுறை. வானா இரவு கண் விழித்து கூத்தாடும் தொழில் உன் பிள்ளைக்கு பிடிக்கவில்லை. ஆமா. அதனால எனக்கு தொழில் வேண்டாம், உன்னோட போகட்டுமா சொல்லிட்டு என் தொழில படிக்க வைத்து ஆளாக்கி கௌரவமா வேலை செய்யறான். ஆமா. அவன் கௌரவமா கம்பெனில வேலை செய்யறான்டா. ஆமா. ஆனா நீ பல பேரை கூட்டி கொண்டு சம்பாதிச்சுதான் படிக்க வச்சு உன் பிள்ளைக்கு தெரிஞ்சு பண்ணுவான். தெரிஞ்சு போச்சுனா அவன் கத்தி எடுத்து எங்கதான் குத்துவான் எங்கதான் வெட்டுவான்னு யாருக்கு தெரியும் பாட்டி. பெத்த பிள்ளைக்கு நீ செய்யற வேலை பிடிக்கல, தகப்பன்னு பார்க்காம உன்னையே பத்தி எடுத்து குத்துவான், கொலை செய்வான்னு சொல்ற. பெத்த பிள்ளையே பிடிக்க இந்த கூட்டி கொடுக்கிற தொழில் எப்ப நான் அறிவி கட்டவனே. என்ன ஒரு ஆடவனா நீ? அறிவி கட்டவனே. உன்னை விட்டு வைக்க வரவில்லை, உன்னை அழிக்க வந்திருக்கேன். நான் யார் தெரியும் பாட்டி? எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? நான் டாபர் வேலை தான் செஞ்சேன். ஆனா என் கிட்ட இருந்த பொய்யில உண்மையா வாங்கி கொண்டாயே. நீ யார்? நான் யாரா? நீ யார் பாட்டி? ஒரு நிறைய மாத கர்ப்பிணி மகாராணி குறித்து ஞாபகம் இருக்கிறதா? இருக்குதா? அந்த மகாராணி கர்ப்பத்தில் இருந்த சிசுவாக இருந்தவள் தான் இந்த உலக மகா சக்தி மகா உக்கிர காண்டா. ஆமாண்டா. ஏண்டா கருவாக தனித்திருந்த மகா உக்கிர காடு என்னையே தீர்த்து கொடுத்து விட்டது. நான் உன்னை விடுவேனா? மன்னிப்பா மன்னிப்பா உனக்கா அறிவித்தவன் மன்னிப்பு தினமடா இது. உன்னை அழிக்க வந்திருக்கின்றேன். உன்னை விடமாட்டேன், விடமாட்டேன். உனக்கு மன்னிப்பு இது வரைக்கும் நின்று பதில் சொன்னேன். அப்ப டாபரா இருப்பேன். உன் பாதத்திலிருந்து விழுந்தேன். மன்னிப்பா கூட மன்னிக்கலாமா? மன்னிக்கும் பக்குவம் விடுதலைக்கு உண்டு. நான் இறைவி. நீ செய்த தவறு இவனை மன்னிச்சு விடுங்குமான்னு இந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தவங்க சொல்லட்டும். பொதுவான ஆளு அதான். ஆம்பளை பிள்ளை மாதிரி வரணும். உன் காலில் கூட நான் வரேன். என் மூஞ்ச பாரு, எனக்கு கொண்டாட்டி உன் கையில தான். இல்ல என்ன பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதுன்னு உதிரி இருக்கிறாங்க. என்ன படிக்கிற? ஆத்தாளுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது, தமிழ் சொல்லு. காரப்போஸ் கும்பிடுறான். ஆத்தா இங்கிலீஷ்ல உலகத்தை படைத்தவளை உலக மகாசன். ஆமா இல்ல அனைத்தும் அறிந்தவன். உங்க பேர் என்ன? ரமேஷ். உங்க அப்பா என்ன பண்றாரு? டிரைவர். சந்தோஷம். உங்க டிரைவர் அம்மா அப்பா பேர் என்ன? பரமசிவம். அம்மா பேரு ரேவதி. பரமசிவனுக்கும் ரேவதிக்கும் பிறந்த அழகான ஒரு பிள்ளை ரமேஷ். எந்த பரமசிவம்? அவர் குச்சிப்பட்டு பரமசிவம். இவங்க அப்பா டிரைவர் ஓட்டுநர் வந்து கொடிமா பரமசிவம். சத்தியமா குச்சிடுவான்.
இன்னைக்குதான் முதல்ல புஷ்போலை செஞ்சு வந்துருந்தது கூர்மையா இருக்கு ஒரே ஸ்டோரி உக்ரகாளி அது முதல்ல புரிஞ்சுக்கோ ஏதோ பேராது இருக்கட்டும். சந்தோஷம். கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைத்து ஆளாக்கி உன்னை படிக்க வச்சு உங்க அப்பா டிரைவர் வேலை பண்றாரு. உன்னை படிக்க வைக்கிறதுக்கு உன் தந்தையும் டிரைவர் ஓட்டுறதுக்கு படிக்க வைக்கிறாரா உங்க அப்பா இல்ல நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்க படிக்க வைக்கிறாரா? சம்பாதிக்கணும். நான் படுகின்ற இந்த வேதனையான இந்த ஓட்டுநரை என் பிள்ளை அந்த வேலை செய்யக்கூடாது. அதனால் என் பிள்ளையை நன்றாக படிக்க வைத்து நல்ல வேலைக்கு சென்று என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பரமசிவன் ரமேஷை படிக்க வைக்கிறோம் இல்லையா? பரமசிவன் யாரு? எனக்கு அப்பா, எனக்கு வீட்டுக்காரு. உங்க அப்பா எனக்கு வீட்டுல, உங்க அப்பா எனக்கு புள்ள, நீ புள்ளதான். என் கணவர் பரமசிவன் அருமையான பெயரோடு அழகான மேடையிலே வந்து நிற்கின்றான். அப்படிப்பட்ட பரமசிவன் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கின்ற உன் தந்தையும் தாயும் கடைசி வரைக்கும் எப்படி பாதுகாக்கணும்? நல்லா பார்த்துக்கணும். ஒரு துன்பம் அல்லாமல் பெற்ற தாயுடைய தந்தையின் கண்ணீர் வராமல் கடைசி வரை கண்போல் பாவித்து 2 கண் தான் தாயும் தந்தையும். ஒரு கண் இல்லை என்றால் ஒரு கண் பார்வை சுகமாக இருக்காது. 2 கண்களும் 2 தாய் தந்தை. அப்படிப்பட்ட உன் தாய் உன் தந்தையும் கடைசி வரை காப்பாற்ற வேண்டும். ஆனா என்ன பண்றான்? கூட்டி கொடுத்து இந்த வளவனூர்ல இல்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரும் மன்னிக்க வேணான்னு சொல்றாங்க. இவளை மன்னிக்கலாமா சொல்லலாமா? மன்னிச்சிடலாமா? எனக்கு உயிர் வந்த மாதிரி நான் கூட்டியற்பட்டி நல்லா ஜாலியா நடந்து போவேன். கூட்டியற்பட்டி ஜாலியா நடந்து போவேன். ஏன் தெரியுமா? படித்த பிள்ளையா இருந்தாலும் செய்த தவறை உணர்ந்து விட்டான் ஆத்தா. அதனால அவனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்றான். சரி சரி வாங்கிக்கலாம். சக்கரை கொஞ்சம் அதிகமா போட்டாங்க. அப்படிப்பட்ட உன் தந்தை பரமசிவத்தை கடைசி வரைக்கும் பாதுகாத்து கஷ்டப்படாம பாதுகாக்கணும். ஏன்னா தந்தைக்கு எத்தனை, தாய்க்கு பெற்றவளுக்கு எத்தனையோ பாடல்கள்லாம் நல்ல பெருமையா பேசியிருக்காங்க. ஒவ்வொரு கவிஞனும் ஒவ்வொரு பாடலாசிரியரும். ஆனா தந்தையே பற்றி பெருமையா பேசுறது கிடையாது. ஏன்னா தாய் தான் முதல் தெய்வம். கருவை சுமந்து ரத்தத்தை பாலாக்கி சீராட்டி பாலூட்டி வளர்த்து தன் உயிரை பணிய வைத்து ஒரு ஜீவனை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற ஒரு தாய். இந்த தாய் இல்லை என்றால் இந்த ஜீவன் யாருமே கிடையாது. அப்படி அந்த ஜீவன் தாயாக சுமக்க ஒரு கருவை ஒரு ஆடவன் தேவை. மொத்தம் 10 மாச காலம் தான் கருவை சுமக்கிறாள் ஒரு தாய். ஆனால் 12 மாத காலங்கள் கழித்து நம்ம பிறந்தாள் கொண்டாடுறோம். ஏன்னா 10 மாசம் தான் ஒரு ஜீவன். 10 மாசம் பிறந்தாள் கொண்டாடலாம் இல்ல? ஏன் 1 வருஷம் கழிச்சு பிறந்தாள் கொண்டாடுறோம்? ஏன் தெரியுமா? ஒரு ஆடினுடைய விந்தானது கருவுக்குள்ளே சென்று அந்த விந்து அந்த உயிர் பெறும் தருவாயில் 2 மாத காலங்கள். ஆமா, ஒரு ஆணின் விந்தாகப்பட்டது கருவுக்கு சேர்ந்து 2 மாத காலங்கள் அந்த உயிரினத்தை சேர்த்து உருவாகி ஒரு ஜீவனை உருவாக்க 2 மாத காலங்கள் ஆகும். அதற்கு பிற்தான் அந்த ஜீவன் உருவாகி தாயின் கருவிலே அதாவது தளமாக 10 மாத காலம் சுமக்கின்றார். புரியுதா? அப்ப தகப்பனுக்கு 2 மாசம், தாய்க்கு 10 மாசம், அது 12 மாதத்திற்கு ஒரு பிறந்தவர்கள். அதுதான் எல்லாரும் 12 மாதத்துக்கு கழிச்சு தான் வருஷத்துக்கு போனாங்க. ஆனா அப்படிப்பட்ட என் பிள்ளை செல்ல பிள்ளை அதாவது ரமேஷ் பரமசிவனை கடைசி வரை கண்போல் பாதிக்க வேண்டும். தெரியுமா? உன் தந்தை எப்படி பார்த்தோம் தெரிஞ்சுக்கும். உனக்கு மட்டும் இல்ல, உட்கார்ந்து அத்தனை பேருக்கும் 60 வயசு 70 வயசு ஆகட்டும், கடைசி வரை உங்கள் தந்தை தாயை கண்போல் பாதிக்கிறது. இது இவனுக்கு மட்டும் சொல்லவில்லை, எனக்காகட்டும் இவருக்காகட்டும். அப்படிப்பட்ட அழகான ஒரு தந்தையை பத்தி எப்படி பாடுகிறாங்க எப்படி தெரியுமாடா? அதை நினைக்கணும். ஏ அப்பா அப்பா உன்னை போல யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை. உன் கை வீரரை புடிச்சு நடந்த காலம் மறக்கல, அந்த காலம் மறக்கல. 10 மாசம் தாய் சுமந்தா மொத்தத்தையும் நீ சுமந்து நித்தரத்த வேர்வ சிந்தி ஓலச்ச சாமி. உன்னை எப்படி வளர்த்தா? துன்பங்களை நீ சுமந்து இன்பங்களை எனக்கு தந்து நம்பிக்கையை ஊட்டி என்ன வளர்த்த சாமி. ஆதரவாணி இருந்தேன், அலமரம் போல் இருந்தேன். ஆதரவாணி இருந்தேன், அலமரம் போல் இருந்தேன். தாடி மிச வச்சி வந்த தாயினி அப்பா. இது கேலிக்காக பாட பாட்டில்லை. இல்லை, ஒரு தந்தையின் உணர்வை நீ புரிந்து கொண்டு ஒரு தந்தை பரமசிவத்தை
இந்த அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் தன் தந்தை கடைசி வரை பாதுகாக்கணும் பாதுகாப்பாங்க. அப்படிப்பட்ட நீ இவனை பரிதாபப்பட்டு மன்னிக்கணும் சொல்ற. ஏன்னு கேட்டா இவன் பிழையை மன்னித்தல். தாயை மதிக்கணும், அப்பாவும் உதைக்கணும். அதான் அவங்க அப்பனை பத்தி பெருமையா சொல்லுங்க. தாயை மதிக்கணும், அவங்க அப்பனை உதைக்கணும். தாயை மதிக்கணும், அப்பாவும் உதைக்கணும். ஏன் சொன்னேன்? குடிச்சிட்டு சாரையை கல்யாணப்படுத்திருந்தா குடும்பம் என்னத்துக்கு ஆகுது? அண்ணாந்து ஊற்றிட்டு வரான். ஆலகிராமம் தமிழ்ச்செல்வன் பன்னீர்செல்வம் சொல்லக்கூடிய அருமையான ஒரு கவத்தை கொண்ட 2 அன்பு உள்ளங்களும் இந்த மகா உக்கிரகாளி அவதாரத்திற்கு 100 ரூபாய் அன்பு காணிக்க வழங்கிய 2 செல்லை பிள்ளைகளும் அனைத்து அன்னுகிரகம் பெற்று நோயற்று வாழ வேண்டும். மகா உக்கிரகாளுடைய அனுகிரகத்தாலே வாழ்க வளமுடன் நமச்சிவாய வெற்றிவேல் உள்ளுக்கு அரோகரா. அதாவது ஒண்ணு என்ன பண்றான், குடிகாரன் உங்க அப்பாவை உதைக்குன்னு சொன்னான். உங்க அப்பா நடிக்கியா? உன் தந்தையும் தாயும் கடைசி வரை கை தந்தக்கூடாது. உன் தந்தையை அடிக்க சொன்ன இவனை நீ 2 அடி அடிச்சுட்டு போக. இருந்திருக்கலாம். குடிச்சிட்டு தரையை கையில போட்டிருந்தா என்ன ஆகுதுன்னு நல்லபடிதான் சொன்னேன். இது தவறா? ஏராம்பட்டு ஸ்ரீ கன்னியம்மன் துணை லாரி உரிமையாளர் அருமை உள்ள படைத்த தேவராசு சொல்லக்கூடிய அருமை அன்பு திருப்பீராளில் மகா உக்கிரகாளிக்கு கட்டியை, அதாவது பிச்சை எடுத்து வந்து பிச்சைக்காரி சொல்லலாம். இவன மகா காளி இல்ல, இப்ப அம்பாள் பிச்சைக்காரி வந்திருக்குன்னு ஓடேந்தி வந்த அந்த திருச்சட்டிக்கு 100 ரூபாய் காணிக்கை. பொழுது விட்டுட்டா சாரை கடை 12 மணில நாளைக்கு இல்லை. சரி, எங்கன்னா லோக்கல்ல வச்சிருந்தா ஒரு கோட்டை வாங்கி வந்து வச்சுட்டு பொழுது வச்ச உடனே பூஞ்சியா இருக்கு நெருப்புல சுட்டு அந்த சாராயத்துக்கு நான் தொட்டுக்கல. என் பேர் டாபர். அம்மா தமிழ்ச்செல்வம் பன்னீர்செல்வம் தேவராசி என் பிள்ளைங்கள்லாம் இது போட இந்த ஆத்தாலைக்கு பிச்சை போட்டாங்க. சரி, நீ என்ன போட்ட? எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, பழைய காலத்து நண்பர். போயிட்டு வணக்கம். நல்லா இருக்கேன். சரி சரி சரி. உப்புகாரம். ஐயோ, மனுஷனுக்கு ஒரு எழுப்பி. என்ன எழுப்பி? ஐயோ, ஒரு ஹெல்ப் செல்றியா இருந்தா ஒரு 5 ரூபா கொடுங்க. சரி, சுத்தமா செல்ற இல்லைன்னா ஒரு 100 ரூபா கொடுங்க. 2 சேர்த்து வாங்கி போனாலும் அம்மா வாங்கிக்கிறாங்க. என்ன பண்ணுவேன்? முதல்ல கேட்டு 5 ரூபா. ஆமா, அதான் கேட்டு வாய மூடல, அதுக்குள்ள 5 ரூபா கொடுங்க. உனக்கு 4 நாளைக்கு புண்ணியகாரம் பண்றோமா? ஏன் 4 நாளைக்கு புண்ணியம் பண்றோமா? நீங்க கேட்ட பிரகாரம் போட்டேன். உன்னிடம் பணம் இல்லாமல் அடுத்த கடன் வாங்கி போடுறோம். வேற வாங்கிக்கவா? உன்னை சொல்ற கேட்டுக்கோ. இப்ப நம்ம எல்லாரும் உட்காந்து அத்தனை பேரும் நானாகட்டும் நீயாகட்டும் ஒரு கடத்தலுக்கு போறோம். நம்ம பார்த்து ஒரு பிச்சைக்காரனோ ஒரு பிச்சைக்காரையோ மகராசி வராங்க. ஏதாவது ஒரு டீ குடிக்க ஒரு 10 ரூபாய் கொடுப்பாங்கன்னு நம்ம நோக்கி பிச்சை எடுக்க வருவாங்க. ஆமா, அவங்க வந்து நம்ம பார்த்து ஐயா சாமி அம்மா மகராசி ஒரு 5 ரூபாய் 10 இருந்தா 10 ரூபாய் கொடுமா டீ சாப்பிடுறதுக்கு அப்படின்னு நம்ம கேட்பதற்கு முன்பாகவே இந்த சர்ச்சையில பிச்சை போட்டணும், அவங்களை கொடுத்துடணும். கேட்ட பிறகு போடக்கூடாது. கேட்பதற்கு முன்பாகவே 1 ரூபாயோ 2 ரூபாயோ பிச்சைக்காரனுக்கும் பிச்சைக்காரருக்கும் நம்ம கிட்ட அம்மா அப்பான்னு கேட்கறதுக்கு கூட பிச்சைட்டணும். அப்படி கேட்பதற்கு முன்பாக பிச்சையிட்டால் அது புண்ணியத்தை சாரும். கேட்காத போட்டா புண்ணியத்தை சாரும். ஆமா, கேட்டவரை கொடுத்தால் புண்ணியத்தை சாராது. அப்படியா? போட்ட 5 ரூபா நானே வரேன்.
என்ன போட்டு என்ன கேட்காத முன்னாடி நான் போடுறேன் அப்போ நான் புண்ணியத்துக்கு போச்சா அப்படியா எவன் ஒருத்தவன் பிச்சைக்காரி இங்க வர்றா பிச்சைக்காரி பாத்திரத்தில் பிச்சை இட்டு வெட்டி திரும்ப எடுத்து போறானோ ஆமா காலையில 6 மணிக்குள்ள சேர்த்துருமா அந்த கூட ஒண்ணு அம்மா எனக்கு எதுவும் வாழ விட மாட்டேங்கிறேன் சாகவும் விட மாட்டேங்கிறேன் ஏற்ற பிறகு நீ கடன் கேட்டு வாங்கிட்டு பிச்சை போட்ட இல்லையா உனக்கும் புண்ணியத்தை நீங்கள் கொண்டு அந்த டாபர் வேலை நான் செய்ய மாட்டேன் எப்பவும் பாதுகாக்க வேண்டணும் அப்படின்னு இதுவரையும் திருத்தத்தான் நான் பிச்சைக்காரியாவே வந்தேன் எப்போது நீ மன்னிப்பு கேட்கலையா பிள்ளையே சொல்லிட்டான் ரமேஷ் மன்னிச்சு விட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டேன் ஏன்னா பல குடும்பத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் மகராசி எல்லாம் மன்னிப்பு கொடுக்காதீங்கம்மா ஒரு சாவடின்னாங்க ஏன்னா அந்த துன்பத்தில் அனுபவப்பட்டவர்கள் ஆனா என் பிள்ளை வேண்டாமா விட்டுன்னு சொல்லிட்டான் அதனால் தெரியும்னு சொல்லிக்கிறாங்க உனக்கு நான் மன்னிப்பளித்தேன் கை சும்மா இருக்காதுமா ஏதோ ஒரு வேலை செய்யுன்னு இருக்கணும் உன்னுடைய பெயர் என்ன என் பேரு டாபர் இல்ல என் பேர் சுப்ராயன் இல்ல என் பேர் சொந்த பேர் சொல்லட்டுமா என் பேரு வெங்கடேசம்மா இன்று முதல் வெங்கடேஷ் என்ற பெயர் நீங்கி இந்த பார்த்தாயா இது திருவேலம் காடு ஆமா திருவேலம் காடு திருவேலம் காட்டிலே மரத்தை எல்லாம் அடித்து நுறுக்கி எல்லோற்றையும் வெற்றி எரித்தவள் தான் அந்த தாசி நீங்க சேர்ந்துட்டீங்க இந்த வேலங்காடு திருவேலங்காடாக மாறியது திருவேலங்காடு மருவி திருவேற்காடாக மாறிவிட்டது இப்போது இந்த பகுதி சின்ன வளவனூர் அல்ல இது திருவேற்காடு காலையில் ஆத்தாளுக்கு கூழ் ஊத்துற பிறகுதான் இது சின்ன வளவனூர் மகா உக்ரகாளி ஆலயம் என்னுடைய அவதார பெற்றவள் தான் மகா உக்ரகாளி மகா கருமாரி அம்மா சக்தி ஒன்று சமயம் 16 அப்படி இருக்க இந்த வருகின்ற ஒரு 10 நாள்ல மயான கோளை அங்காள ஈஸ்வரி இந்த சக்தி தேவெல்லாம் பெண்களுக்காக எடுத்த அவதாரம் தான் மகா உக்ரகாளி ஆகட்டும் அங்காள ஈஸ்வரி ஆகட்டும் வடபத்திரகாளி ஆகட்டும் இந்த துர்க்கை அம்மன் ஆகட்டும் இந்த கருமாரி ஆகட்டும் பெண்களின் குறையை தீர்க்கத்தான் பூலோகத்தில் அவதாரத்தை எடுத்தால் ஒரு பெண்ணுக்கு தேவையான கருவை கொடுக்கவும் கருவை உருவாக்கி வளர்க்கவும் அந்த கரு உருவாகி சுகமாக யோனின் வழியாக சுகப்பிரசவம் ஆவதுதான் இந்த சக்தி அம்சம் இந்த தேவதைகளுடைய அனுகிரகம் அதனால எந்த ஒரு மகளுக்கோ ஒரு மருமகளுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் எந்த கோவிலுக்கு போக வேண்டாம் திருவேற்காடு சென்று கருமாரி அம்மன் என்னை வேடி விதித்தால் என கருதி வெடித்து வந்தவள் கருமாரி அதனால அந்த கருவை உன் மகளுக்கும் மருமகளுக்கும் கொடுப்பாள் அங்காள ஈஸ்வரி கருவை வளர்ப்பால் காட்டேரி அம்பாள் யோனின் வழியாக பிரசவத்தை தருவாள் காட்டேரி அம்பாள் அங்காளம்பாள் கருமாரி அம்பாள் ஒரு பெண்ணின் கற்பத்தை நிறுத்தி அந்த கருவை நல்லபடியாக ஜீவனை வெளியேறிப்பது இந்த 3 தேவதையோட அனுகிரகம் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அதனால இப்போது நீ என்னோட திருவேற்காடு ஆலயத்திலே நீ கருமாரி தாசனாக என் ஆலயத்தில் அல்லும் 60 நாளையும் காலை மாலை இலைகளையும் ஆராதிக்கும் பூசாரியாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கருமாரி தாசன் என்ற ஆஸ்தான கவிஞனாக என்னுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்னை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டு இருக்க வேண்டும் என் பிள்ளை எல்லாம் சரியாக கேட்க வேண்டும் அந்த சக்தியை கொடுத்து நீ பேச்சை கேட்ட உடனேதான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன் இப்ப நான் தெரிஞ்சிட்டேன் ஒழுங்கா தெரிஞ்சு இல்லை கேட்டுப்போ உடம்பிலே தெம்பிருந்தால் நான் வீட்டுக்கு 10 பாத்திரம் கழுவி என் பசியை தீர்த்துக் முடியவில்லையம்மா என் வயிறெல்லாம் எரிகின்றது ஏதாவது பழம் கஞ்சி இருந்தா ஊத்துங்கம்மா கால் வாவா அந்த ஊடு போக கேட்ட தேவடியா உலக மகா சக்தி என்னுடைய அம்சப்படுத்தியவள் எனக்கு தேவடியார் என்று துர்மார்க்கமாக பேசுகிறோம் பரவாயில்ல அம்மா எனக்கு பழங்கஞ்சி ஊத்த வேண்டாம் அதை பாத்தீங்களா ஒரு பெரிய கருகிய பானை ஒன்று இருக்கிறது அந்த பானையை பார்த்தால் அதாவது சாகை அமுதக்கூடிய கூழ் ஆகிய பானை போல இருக்கு அது எல்லாத்தையும் கரைச்சி விவசாயம் செய்கின்ற அத்தனை பேருக்கு ஊத்திட்டு இருப்பீங்க அடியில காந்தலாவது மிஞ்சிருக்கு அந்த காந்தலை கரைத்து இந்த அடியாளுக்கு அந்த காந்தல் கூழையாவது கரைச்சி ஊத்துங்கம்மா பசியா ஆமாம்மா தெருவுல போற நாய்
அந்த நாய்க்கு தேவையா ஒழுங்காக ஊத்துவேன் சே போடி வெளியில கொட்டாங்கச்சி கூடாது சுத்தமா ஐயா பாட மாட்டேன் பாக்குறேன் நாய் கூட்டம் ஊத்துற வந்து ஒழுங்கு ஊட்ட மாட்டேன் போடி வெளியில அந்த கூழ் நான் கிடைக்க முடியாது அந்த கூழை கிடைச்சு நாய்க்கு ஊத்துவேன் தவிர தேவடியா உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் என்ன மாதிரி கை தெரியுமா இது மகாராணி நானு பொறுத்தது போதும் திருந்துவா என்ற வார்த்தையை திருந்தவில்லை இன்னும் அவதூறு பேசிக் கொண்டிருந்தார் பேசுறீங்க வார்த்தை பேசக்கூடாது பிச்சை வந்த தமிழ் வாய்ப்பு பதமா போறப்ப ஆயா எங்கடி போடுற ஆயா ஒரு ஆயா தானே நான் தாண்டி ஆயா நீயா நான் தாண்டி பிச்சைக்காரி ஓடேந்தி வந்தவள் உலக மகாசக்தி வாடி பொண்ணு வாடி வாடியா வாடிக்கிட்டு சொன்ன மரியாதை கட்டும் உனக்கு ஒரு நாட்டுக்கே மகாராணி நானு என்ன பார்த்து வாடி போடுறது நாட்டுக்கு மகாராணியா ஆமா ஈஸ்வரை பார்த்தால் மகாராணி போல பேசவில்லையே எப்படியா தாண்டி நீ தரம் கேட்டவள் போல் பேசிக் கொண்டிருக்கின்றாய் யாரோட கேட்டு பாருங்க என்ன கேட்டது நானே ஆமா ஆமா பேண்ட் ஞாபகம் வச்சுக்க முட்டை தொடப்படவே அடிப்பாங்க ஒண்ணு இன்னும் கொஞ்சம் இருந்தீங்கன்னா அம்மாவோட கோட்டையா வர முடியாது இது வரைக்கும் வீட்டு தாடி ஆம்பளைக்கு தான் வருவாங்க முதல் முறை பொம்பளை வந்திருக்கிற நீ ஏன் வந்த எதுக்கு வந்த ஏன் வந்தாயா ஆமாண்டி உன்னை திருத்த வந்திருக்கேன் யார் என்னையா ஆமாண்டி உலகமே நான் உனக்கு சரிபட கிடையாது ஐயா அழைக்கிறேன் சரி இருவார என்ன என்ன போய் தேவடான்றியா எதை வச்சு பண்ற தன் கணவனை திருமணம் செய்து கொள்ள ஒரு ஆடவனை மனப்பிடிக்காமல் பல குடும்பங்களை அழைத்து பல குடும்ப தலைவரை காமசுகத்திற்கு வந்து அவர் சம்பாதித்த பணத்தை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு ஒரு நாட்டு மன்னனை அழைத்தவனி காமசுகத்திற்கு விற்கின்ற பதுமை ஒரு விலை மாத தாசினி ஒரு வேசினி அப்படிப்பட்ட நீ அடி சொல்கின்றாய் ஏய் எந்த ஆம்பளை தேடி நான் போல என்ன தேடி ஆம்பளை வந்தா ஆம்பளை பார்த்து அவங்க டவர் தான் நடக்குது சரி பசிவும் ஆலயத்துக்கு வருவாங்க என்ன பண்ணுவ நீ பசிவும் ஆலயத்துக்கு வராங்க என்ன பண்ணுவ பசி தீர அன்னமளிப்பேன் அன்னதானம் அது வயிற்று பசி காம பசி நான் தீக்கிறேன் வேற ஒன்று கிடையாது வேலைக்கு ஒரு போது பசியும் ஒரு காம பசியும் ஒன்றாடி ஏய் அளவுக்கு பேசி கொடுக்க எழுத்து பேச வச்சு கூடாது தேவடியா தேவடியா பண்றிய உலகத்தை பார்க்க போனா தேவடியா நீ தாண்டி யாரு தேவடியா உலக மகத்தை என்னைய தேவடியான்னு சொல்றேன் செத்து போயிடுவேன் நீன் வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறாய் சொல்றேன் கேள்வி உன் கதைய உள்ள இது பண்ண உன் கதை உனக்கு ஆம்பளை தொலை வேணும் கொண்டு ஒரு பெண்ணத்தை பிடித்து ஆம்பளை தொலை வேணும் சொல்லிட்டு பெண்ணத்தை பிடித்து உயிர் கொடுத்து உனக்கு பெண்ணே நினைச்சது அவர்தான் உன் கணவர் ஈசன் ஆம்பளை தொலை வேண்டியாடே ஒரு ஜீவனை படைத்தேன் வேற எதுக்கு படைப்பாங்க இந்த உலகத்தை படைத்த உலக மகாசக்தி நான் இந்த உலகத்தை படைத்த எண்ணற்ற ஜீவன் படைத்தது உலகத்திற்கு நாம் தாயானவள் நான் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை காம உணர்வோடு படைக்கவில்லை ஒரு இல்லற சுகத்திலே இன்ப சுகத்திலே தாயும் தந்தையும் உலகத்தில் தெய்வம் என்று மதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் என்று ஒரு பிண்டத்தை பிடித்து வைத்தேன் உயிரோடு தேனனை பார்த்து அம்மா என்று அழைத்தது என் பிள்ளை விநாயகனானான் மறுபடியும் பிண்டத்தை பிடித்து வைத்தேன் உயிரோடு தேனனை பார்த்து தங்கா நினைத்தார் அவன் நான் வைகுண்ட வாசனை பெருமான் ஸ்ரீமன் நாராயணனானார் மூன்றாவது பிண்டத்தை பிடித்து வைத்ததை பார்த்து கண்ணே அழைத்தார் அவரது கணவர் ஈசன் எனக்கு இடமாக கொடுக்க வந்தார் எனக்கு தோடு நெற்றிக்கை உடலிலே அந்த நெற்றிகளை சுற்றி அடித்தது பார்வதா நெற்றிக்கலை பெயர்த்தி கொடுத்தால் தான் உனக்கு இடபாகத்தை கொடுப்பேன் சொன்னார் எனக்கு வந்து நெற்றிக்கனை பெயர்த்தி அடித்தேன் என் கணவர் நெற்றியிலே பதித்தேன் அப்போது என் கணவர் முக்கன் அவதாரியானார் எப்போது நெற்றிக்கனை பெயர்த்தி எடுத்தனோ உதிரம் பெருக்கெடுத்து ஓடியது நிறுத்தவே முடியவில்லை
ஓடி வந்தார் என் கணவர். இடபாகத்தை கொடுத்து தன் கட்டை விரலால் தாங்கி பிடித்தான். தாங்கி பிடித்தவுடன் உதிரம் நின்றது. இன்று வரை ஒவ்வொரு மனவரையிலே ஒவ்வொரு பெண்ணுக்கும் கணவனாகப்பட்டவன் ஆடை சுட்டிய பிறகு தன் வழக்கத்தால் திலகம் விடுவான். அன்று என் கணவர் எனக்கு வைத்த திலகம் தான் அந்த செந்நீர் திலகம் இன்று குங்குமமாக ஒவ்வொரு பெண்ணின் நெற்றியில் இருக்கிறது. அப்படிப்பட்ட கணவரை காமஸ்தோகத்தில் படைக்கிறதே உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று இந்த கணவரை பணியிழக்க படைக்க வைக்க. ஆனால் எவ்வளவு துல்லியமாக துர்மார்க்கமாக விபச்சாரி தேவடியான்னு சொல்றேன். இந்த கதையெல்லாம் வேற என்ன சொல்ல பாப்பா தெரிஞ்ச மாட்டேன். உன்னையும் என்னையும் நம்முடைய அவதாரத்தையும் துச்சமாக பேசுகின்றான். என்னுடைய அவதார பெருமையை தேவடியார் என்று துர்மாக பேசுகின்றான். அவளை அழிக்க நீ ஒருவர்தான். புறப்படை. அவளை விடாதே. எங்கு சென்றாலும் சரி அவள் உயிரை எடுத்துக் கொள்வார். புறப்படை.
என்னக்கும் எட்டாவது என்பவனே கண்ணுக்கும் கத்திற்கும் காணாமல் ஓ மகாதேவியை போற்றி போற்றி ஓ மகா உக்கிரகாரியை போற்றி போற்றி ஓ அக்ரகாரியை போற்றி போற்றி ஓ மந்தார ஈஸ்வரியை போற்றி போற்றி ஓ பெரியாயம்மனை போற்றி போற்றி ஓ மகாபத்திரகாரியை போற்றி போற்றி ஓம் சாந்தி 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 ஓம் தம்பியுடைய சொந்த கிராமம் பம்புப்பட்டி என்ற விஷயத்திலும் பம்புப்பட்டிலே ஒரு ஆலயத்திலே பூசாரிகளை சென்று கொண்டிருக்கிறார் தம்பி. அந்த ஆலயத்தின் சக்தி கிரகத்தில் இருக்கிற தம்பி தான். பம்புப்பட்டில சக்தி இருக்கிற ஆலய பூசாரி ஒன்று சாமி சொல்லுவோம். சில பேர் அது படித்தவங்க எமோஷனல் சொல்லுவாங்க. நாமெல்லாம் சாமி வந்து ஆடதான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு எமோஷனால ஒரு சாமி வந்து ஆடக்கூடிய ஒரு இதுதான் இந்த காளி வேஷம்னா ஒரு உண்மை உயிரை பணம் வைத்து ஆடுகிறார். அதாவது காளி வேஷம் ஆடும்போது ஓடும் சில சிரிப்பாங்க, தொழிலுக்கு ஓர சொல்லி இருந்தாலும் ஓடும் போது எவ்வளவு ஜல்லி இருக்கு பாருங்க. கால் தவறி வைத்தாலும் உயிர் போய்விடும். உயிரை பணையம் வைத்து ஆடுகின்ற ஒரே இடம் நாடக கலையிலே காளி வேஷம் மட்டும்தான். மற்ற எல்லா கடனும் மேடையிலே ஆடிடலாம். காளி துன்மார்க்கமாக ஒரு காளி எமோஷனல் ஆடும் போது ஒரு ஆபத்தை சந்திக்கின்ற நிறைய பேர் காளி தாவி ஆடினார்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு வெள்ளங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அப்படிப்பட்ட அருமை தம்பி அழகான காளிவாதியினுடைய அந்த அம்சத்தை பார்த்து சென்ற ஆண்டு கும்பமேளா நிகழ்வுகளை குஜராத் மாநிலம் சென்று மோடி தலைமையிலே தமிழ்நாட்டிலிருந்து 20 கலைஞர் சென்றார்கள், பம்பை கலைஞர்கள். அதில் 3 காளிகாதேவி என்னுடைய கலை கொண்டு போனாங்க. அந்த 3 காளிகாதேவியும் இந்த தம்பி ஒன்று முதல் பார்த்தோம் சந்தோஷ், தாசியான